தேவன் உங்களை ஜெபிக்க வைக்கணும்னா காய்ச்சலை சரி பண்ணுவாரா, காய்ச்சலை கொடுப்பாரா? அப்ப காய்ச்சல் வந்து அவங்களால ஜெபிக்க முடியலன்னா காய்ச்சல் யார் கொடுக்கிறது? பிசாசு கொடுக்கிறது. ஆகவே நீங்கள் நன்றாக ஜெபிக்க வேண்டும் என்றால் நல்ல மனநிலை வேண்டும். அப்ப உங்களை ஜெபிக்க வைக்க விரும்புகிற தேவன் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல மனநிலையும் தர வேண்டும். ப்ராஸ்பெரிட்டியை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். சேனல்ஸ் ஆஃப் பிளஸிங், இது இன்றைய முக்கியமான செய்தியா இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல, உங்களில் வியாதிப்பட்டவர் எத்தனை பேர் என்று சொன்னால் 10 பேர் நீங்க கை தூக்குவீங்க. உங்களில் பணப்பிரச்சனை இருக்கும் எத்தனை பேர் சொன்னால் எல்லாரும் கை தூக்குவீர்கள். ஆகவே எல்லோருக்கும் தேவையான செய்தி இன்றைய செய்தி பொருளாதார ஆசீர்வாதம். எந்த சபை இந்த விஷயத்தை பத்தி சரியாக பேசவில்லையோ, சரியாக போதிக்கவில்லையோ, அந்த சபை ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பாக டிப்ரெஷனுக்குள்ள என்ன செய்யறாங்க, போறாங்க. ஏனென்றால் தங்கள் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படாததினாலே அவர்கள் விசுவாசமே த்ரெட்டனிங்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே வேதம் சொல்கிறது, என்னிடத்தில் பிரவேசிக்கிறவன் அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். வேதம் சொல்லுகிறது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனி வருகிற ஜீவனுக்கும் இந்த ஜீவனுக்கு இனி வரப்போகிற ஜீவனுக்கு வாக்குத்தத்தம் உள்ளதாகையால். அப்படிதானே இருக்கு. வாசிங்க 2 பேர் 1:3 வாசிப்போம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும், எல்லாம் சொல்லுங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது. இந்த வசனம் இல்ல, அது வேற வசனம். இந்த ஜீவனுக்கு நீ வரப்போகிற ஜீவனுக்கும், அது முடிஞ்ச வாசிங்க. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். இந்த பூமியில எல்லாத்தையுமே தேவ பக்திக்காக மட்டுமே என்ன செய்யக்கூடாது, அதாவது தேவ பக்திக்கு ஏதுவானதை மட்டும் சர்ச்சை என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. ஜீவனுக்கு வேண்டியதையும் கொடுக்க வேண்டும். சபையானது எப்ப பார்த்தாலும் தேவ பக்தியவே பேசிட்டு இருக்க கூடாது. ஆமா, ஜெபிச்சியா இன்னைக்கு, ஜெபிச்சியா இன்னைக்கு, பைபிள் வாசித்தியா, வந்து இன்னைக்கு சாப்பிட்டியான்னு கேளு. ஆமென், அதை கேளு. இன்னைக்கு சாப்பிட்டியா? போதகர்மார்களே, நீங்கள் கேட்க வேண்டிய இன்னொரு கேள்வி இருக்கிறது. உங்கள் சபை மக்களை பார்த்து இன்னைக்கு, ஆமா, வாசல் நின்று கேளுங்க, ஜெபிச்சியா ஜெபிச்சியா ஜெபிச்சியான்னு. எத்தனை பேர் ஜெபிக்காம கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வெளி உலகத்துல. சோ ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் சபையானது, தேவனுடைய திவ்ய வல்லமையானது நமக்கு கொடுக்கிறது. ஆகவே போதகம் எவ்வாறு இருக்க வேண்டும், ஜீவனுக்கு வேண்டியது, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையானதையும் தர வேண்டும். தேவ பக்திக்கு வேண்டியது அபிஷேகம், வரங்கள், கிருபைகள், வந்து விண்ணப்பத்தின் ஆவி, வந்து ஜபத்தின் ஆவி, எல்லாம் ரைட்டு, ஓகே. தேவ பக்திக்கு வேண்டியதை சபை பேச வேண்டும், ஜீவனுக்கு வேண்டியதை பேச வேண்டும். ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய சபை ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டியவற்றை பேசுகிறது என்று விசுவாசிக்கிறேன். என்னிடத்தில் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைய வேண்டும். ஆகவே புறம்பான மேய்ச்சல் ரொம்ப முக்கியமானதாய் இருக்கிறது. சோ பேதுருவை ஆசீர்வதித்த போது 2 படகு நிரம்ப கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார், மீன்களை கொடுத்தார். அது ஆவிக்குரிய வியாக்கியானத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு படகு ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னொரு படகு பொருளாதார வாழ்க்கைன்றாய். இந்த செக்குலர் வேர்ல்டு, இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. தேவன்கிட்ட நீங்க வரும்போது 2யுமே ஆசீர்வதித்து தருவார். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆரோக்கியமா இருந்தா நீங்க 1/2 மணி நேரம் ஜோம் பண்ணலாம். நீங்க காய்ச்சல் இருந்தா 5 நிமிஷம் கூட ஜோம் பண்ண முடியாது. அப்ப தேவன் உங்களை ஜெபிக்க வைக்கணும்னா காய்ச்சலை சரி பண்ணுவாரா, காய்ச்சலை கொடுப்பாரா? அப்ப காய்ச்சல் அவங்களால ஜெபிக்க முடியலன்னா காய்ச்சல் யார் கொடுக்கிறது? பிசாசு கொடுக்கிறது. ஆகவே நீங்கள் நன்றாக ஜெபிக்க வேண்டும் என்றால் நல்ல மனநிலை வேண்டும். அப்ப உங்களை ஜெபிக்க வைக்க விரும்புகிற தேவன் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல மனநிலையும் தர வேண்டும். ஆகவே நண்பர்களே, கர்த்தர் அவ்விதமாகவே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? சொல்லுவோம். உங்களை அழைத்த தேவன் உங்கள் ஜீவனுக்கும் உங்கள் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.